அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 18 ஆகிய இன்றைக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய உருவம் பதித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிகழ்வை ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று நடத்துறாரு. இதற்கு முக்கிய கட்சி தலைவர்களும் திரைத்துறையை சேர்ந்த முக்கிய பிரபலங்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இருக்காங்க. அப்படி இந்த 100 ரூபாய் காயினை வெளியிடுற அளவுக்கு கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஆகஸ்ட் 18 ஆகிய இன்றைக்கு சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவம் பதித்த 100 ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முக்கிய சிறப்பம்சமாக யாரெல்லாம் வந்து கலந்து கொண்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும், பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை அவர்களும், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்றவர்களும், அது உட்பட சென்னை மேயர், துணை மேயர், எம்எல்ஏ, எம்பின்னு பல்வேறு கட்சி தரப்பினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்காங்க. இப்படி கலைஞருடைய உருவம் பதித்த 100 ரூபாய் நாணயம் வெளியாக இருக்குது. ஊப்பிங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த நாணயம் வந்து வெளியில வந்து இது புழக்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. உண்மையிலே இது புழக்கத்துக்குலாம் வராது. இந்த 100 ரூபாய் அவர் உருவப்பதித்த நாணயத்தை வந்து வெளியிடலாம், இதை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாமே தவிர இது அன்றாட வாழ்க்கையில் இது பயன்படுத்தக்கூடிய வகையில் இது அமையாது. இந்த நாணயத்தை ஒரு வழியாக அப்படியாச்சும் வெளிக்கொண்டதுன்னு சொல்லிட்டு பலகாலமாக முயற்சி பண்ணாங்க. ஆனால் இப்போதான் அவங்களோட முயற்சி ஓரளவு நடந்திருக்குன்னு சொல்லலாம். இதற்கு பல்வேறு தரப்பினர்கிட்ட போயிட்டு கெஞ்சி கூத்தாடி அவங்க கை காலில் உழாத குறையா இதை வெளியிட்டதுக்கு அவ்வளோ வேலைகளை செஞ்சுருக்காங்க. ஆர்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த மாதிரி வெளியிடுவாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, இந்த 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் நாணயங்கள் அடிக்கிறது, அது உட்பட ரூபாய் நோட்டுகள் அடிக்கிறது, இதெல்லாம் வெளியிடுறது புழக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை செய்யக்கூடியவங்க தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த நாணயத்தை வெளியிட்டது கூட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வெளியிட்டிருக்காங்க. இவங்களுக்கு யார் அந்த நாணயத்தை அடிச்சு கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மின்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த காயின் எல்லாம் அவங்க அடிச்சு கொடுப்பாங்க. இவங்களோட வேலை என்னன்னா, நாணயங்களை ஃபுல்லாக அடிச்சு அதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட ஒப்படைப்பாங்க. அவங்க அதை மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு புழக்கத்தில் விடுவாங்க. இப்படி பல முயற்சிகளை பண்ணி தான் இந்த நாணயத்தை அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாணயம் புழக்கத்துக்கு வராது, இதை யாரும் மக்கள் பயன்படுத்தவும் முடியாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் அவர்களுடைய உருவம் பதித்த 100 ரூபாய் நாணயம் வந்து வெளியானதுங்க. அந்த நாணயமும் அதே மாதிரி புழக்கத்துக்கு வரல. இதை நம்ம அடிச்சு அவங்களோட நினைவாக நம்ம வச்சுக்கலாமே தவிர இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய வகையிலும் அது அமையாது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டுகளில் தஞ்சை பெரிய கோயிலுடைய அந்த உருவம் பதித்த ராஜராஜ சோழன் உட்பட அந்த உருவம் பதித்த 1000 ரூபாய் நாணயம் வந்து வெளியாகிருந்தது. இந்த நாணயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 35 கிராம் வரைக்கும் வெள்ளி இருக்குமாங்க. அந்த வெள்ளிக்கு தான் அது வேல்யூ. அது மாதிரி பல்வேறு தரப்பினர் நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து தான் கலைஞர் உருவம் பதித்த இந்த நாணயத்தை நம்ம எப்படியாச்சும் வெளியிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திமுக அரசு இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்களுடைய உருவம் பதித்த நாணயம் வந்து வெளியாயிருந்துங்க, 100 ரூபாய் நாணயம். இந்த நாணயத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6044 ரூபாங்க. 100 ரூபாய் நாணயத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கி அந்த நாணயத்தை நம்ம எவ்வளோ வாங்கணும்னா 6044 ரூபா நம்ம விலை கொடுத்து வாங்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வெள்ளிகள் இருக்கும், அந்த வெள்ளி வந்து பின்னால் விற்றா அது விலை போகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இது நம்ம 6044 ரூபா விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்துச்சுங்க. இதே தான் இப்போ திமுக இவங்க செஞ்சுருக்காங்க. 100 ரூபாய் நாணயன்ட்டு வெளிக்கொண்டு வராங்களே தவிர, ஆனால் அதோட விலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1320 ரூபா இருக்குங்க. அதை நம்ம விலை கொண்டு வாங்கணும்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட எடை வந்து பார்த்தீங்கன்னா 35 கிராம் இருக்குமாங்க. அதில் பாதிக்கு பாதி வெள்ளி இருக்குங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 13லேருந்து 15 கிராம் வரைக்கும் அதில் வெள்ளி இருக்கும். அப்படி அந்த 15 கிராமுக்கு இப்போ நம்ம கணக்கு போட்டோம்னா ஒரு கிராமோட விலை 88 ரூபா விற்கிது. ஒரு கிலோகிராமோட விலை 88,500 ரூபா விற்கிதுங்க. இப்படி இந்த 35 கிராமில் உள்ள 15 கிராமோட விலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1320 ரூபா இருக்குங்க. இந்த 100 ரூபாய் நாணயத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கணும்னா எவ்வளோ கொடுத்து வாங்கணும்? 1320 ரூபா கொடுத்து வாங்கணுங்க. இதெல்லாம் வெளியிடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நான் சொல்லியிருந்தேன் இந்த நாணயத்தெல்லாம் யார் தயாரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்டு மிண்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த நாணயங்கள்லாம் தயாரித்து வெளியிடுறாங்க. இப்படி தயாரிக்கிற நாணயம் கலைஞர் உருவப்படம் பதித்து அது வெளியாயிருக்கு. இது முழுக்க முழுக்க என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது விற்பனைக்காக தாங்க இது வந்து பார்க்கப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ நிறுவனம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களோட தேவை என்னன்னா
பணத்தெல்லாம் அவங்க அடித்து வெளியிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் சில பணங்கள்லாம் அது சேதம் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பணத்தெல்லாம் தவிர்த்துட்டு வேற அதே சீரியல் நம்பர் உள்ள நம்பரை புதுசாக வேற பணத்தை அடித்து வெளியிடுவாங்க. இப்படி இருக்கிற அந்த இடைக்காலத்தில் அவங்க நம்ம சும்மா தானே இருக்கோம், இது மாதிரி அடிச்சு கொடுத்தா நமக்கு வருமானம் வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க அதை செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, கலைஞர் என்னமோ பெரிய வரலாற்று சாதனை படிச்சுட்டுதாகவும் தமிழ்நாட்டில் யாருமே செய்யாததெல்லாம் கலைஞர் அவர்கள் செஞ்சுட்டுதாகவும் இவங்க வாய்க்கிலேயே பேசுகிறாங்க. கலைஞர் அவர்கள் உண்மையே தியாகம் பண்ணியிருக்காரு தான், ஆனால் இந்த மக்களுக்காக பண்ணல, தான் குடும்பத்துக்காக மட்டும்தான் பண்ணியிருக்காரு. இவரை விட பார்த்தீங்கன்னா திமுகவில் உள்ள நெடுஞ்செழியன் அவர்கள் எவ்வளவோ தகுதியான ஆள். அவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் நெடுஞ்செழியன் வந்து அவன் கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அசோசியேஷன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு குழுவே 4 பேர் சேர்ந்த ஒரு குழு அமைச்சாரு. அந்த குழுவில் உள்ள 4 பேருமே நெடுஞ்செழியன் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக அவரை கண்காணிக்கிறாங்க. அப்படி கண்காணிச்சும் கூட அவர் மேலே ஒரு குறையை கூட கண்டுபிடிக்க முடியலையா. அப்படி கலைஞரோட 100 மடங்கு சிறப்பான ஒரு ஆள் தான் நெடுஞ்செழியன் அவர்கள். ஆனால் அந்த நெடுஞ்செழியன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்தது எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வெறும் 21 நாள் மட்டும்தான் அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஆனால் ஐயா கருணாநிதி இருக்காரு பார்த்தீங்களா, ஐயா கருணாநிதி 21 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இந்த 21 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கான சேவைகள் எதுவும் பெருசாக செய்யாமல் தன்னோட குடும்பத்துக்கான சேவையை மட்டும் செஞ்சவர் தான் ஐயா கலைஞர் அவர்கள். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறோம், 78வது சுதந்திர தினத்தை எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுறோம். ஆனால் இதே நாட்டில் தான் வேலை இல்லாமல் இளைஞர்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, போதைப் பொருள் பயன்படுத்தி இதனால எண்ணற்ற கலவரம் நடக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்படுறாங்க, சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீரழிஞ்சு போகுது, வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்ல வேலை கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் முன்னேறதுக்கு ஏதாச்சும் ஒரு செயலை செய்யுமானா அது செய்யாத இந்த அரசாங்கம் இந்த 1000 ரூபாய் திட்டம் அப்படின்ற ஒரு பேரில் எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் திட்டம் அப்படின்றதான் செஞ்சுட்டு இருக்காங்க தவிர மற்றபடி மக்களுக்கான நல சேவை எதுவுமே செய்ய கிடையாது. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் நாணயம் வெளியினா அதை உங்கள் காசில் செய்யணும். உங்கள் காசில் செய்யாத நீங்கள் மக்கள் கட்டுற வரி பணத்தில் எடுத்து எதுக்காக உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் இந்த மாதிரி 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடுறீங்க? அந்த அளவுக்கு தியாகம் பண்ணிட்டார் உங்கள் அப்பா. இந்த தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டோட மக்கள் அடிமைப்பட்டு இருந்ததுக்கு எத்தனை நாள் ஐயா கலைஞர் அவர்கள் ஜெயிலில் இருந்திருக்காரு? இதுவே காமராஜர் எடுத்துங்க, கக்கன் எடுத்துங்க, இவங்களாம் இந்த நாட்டுக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க, எவ்வளோ ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க. இவங்க இருந்ததில் ஒரு கால்வாசி ஐயா கலைஞர் அவர்கள் இருந்திருப்பாரா சிறையில்? ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சது மாதிரியும் மற்ற யாருமே எதுவுமே செய்யாத மாதிரியும் எங்கே பார்த்தாலும் அவர் பேர் தான், அவரோட சிலை தான். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டமா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையும் அங்கே உள்ள அவரோட சிலை இருக்கும். இதே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டா அங்கேயும் அவர் பேர் தான். இதே மாதிரி ஆட்சி அதிகாரத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அந்த குறிப்பிட்ட டைமில் யார் அந்த நாட்டை ஆள்றாங்களோ அவங்களோட பெயர் தான் எங்கே பார்த்தாலும் வைக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எதுக்காக முதல்ல வேலை பார்க்குறீங்க? யாருக்காக வேலை பார்க்குறீங்க? மக்களுக்காக வேலை பார்க்குறீங்க. மக்கள் கட்டுற வரி பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க. முழுக்க முழுக்க மக்களுக்காக சேவை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னமும் நமக்கு கீழே தான் மக்கள் இருக்க மாதிரி, நம்ம தான் இந்த மக்களை கட்டி ஆள்ற மாதிரியும் இந்த எண்ணத்தில் என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு உள்ள ஆட்சியாளர்கள் அப்படி தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் தான் நம்ம ஆட்சி அதிகாரத்தை வந்துட்டோமா, நம்மளை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அடக்குமுறையை பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களோட பெயர் தான் அங்கே இருக்குமே தவிர இந்த நாட்டுக்காக பாடுபட்டவங்க அத்தனை பேரோட வரலாறுமே மறைக்கப்பட்டு இன்னைக்கு கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர்னுட்டு இதே மாதிரி பெயர் தான் எல்லா இடத்துக்குமே சூட்டிட்டு இருக்காங்க. உங்க அப்பாவோட உருவம் வைத்து நாணயம் வெளியீட்டு திறப்புக்கு அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு நன்றி கடிதம் எழுதுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதியை நீங்கள் வாங்கி தரவும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களை மேலும் மேலும் கடன் சுமை அதிகரித்து அவங்க மேலே அந்த நிதி எல்லாத்தையும் நீங்கள் சுமத்திருக்கீங்க. இதுதான் நீங்கள் செஞ்சிருக்கீங்க. மற்றபடி தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்லதும் நீங்கள் செய்யலை. இப்படி பிஜேபியை முழுக்க நீங்கள் ஆதரிக்கிறீங்க. இதுக்கு உங்களோட உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. 100 ரூபா மதிப்புள்ள அந்த நாணயத்தை 2000 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னா நீங்கள் கொடுத்து 200 ரூபாயில் ஊப்பிங்கெல்லாம் எப்படி 2000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியும்? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி